சொல்றேன். நோ. இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ. உதயநாத் தம்பினா உட்கார். மே 4 தலைவர் தோத்துட்டாரு. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. No, I am not trying. ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான். மாற்று கருத்தே இல்ல, சத்தியமா ஒப்பாரிதான். 5 வருஷத்துக்கு கதறு 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 கதறுதான். எனக்கு ஜாலியா தான் இருக்கு. கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஊப்பியா? ஒரு ஊப்பியா சொல்லுங்க. We are proud Kuttus. பண்ணி சோதைய கடிச்சுக்கிறா. அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களே இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. இவர் வந்து 8 வருஷமா ஆண்டாரு, என்ன செஞ்சாரு? இருந்துட்டேன். அதான் நல்லா போகுது, விஜய் நல்லா பண்றாரு. செய்யணும்னு சொல்லிக்கிறாருல்ல, செய்வாரு. கூத்து மூடிட்டு போனா உட்காருங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல்லு இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். சோ எல்லா ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். நோ. மறந்துட்டியா? இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். சொல்றேன். நோ. உதயநாத் தம்பினா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும். எங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் பிரதமர். எங்க தலைவர் தான் வருங்காலத்தின் எதிர்காலத்தின் இந்தியா. என்ன சொல்றான்? இஷ்டத்துக்கு பேசுறான். 42ஆம் நாள் காலை 10:45. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்துப்போ. சேகர்பாபு அண்ணனை பத்தி நான் சொல்லணும்னா கடந்த காலங்களில் மிக நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவர் இன்னைக்கு சீதை நெருப்புல தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி, புராணத்துல நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி காலம் அவரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு? ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது சார். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.